ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று இஃப்தாருக்கு பிள்ளைங்களுக்கு பொட்டேட்டோ சீஸ் பால் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ண மல்லி இலை, மிளகுத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையில் ஒட்டாத அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் திக்கான பேட்டராக கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி க்யூப்ஸாக தான் சீஸ் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு மிக்சருக்குள்ளே சீஸை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா பால் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. இப்போ இதுமாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா சுடு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு இஃப்தார் ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபியும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட இஃப்தார் அல்ஹம்துலில்லாஹ் நேற்று இப்படி தான் போச்சு. நீங்கள் இஃப்தாருக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சீங்கன்றதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.